எல்லாத்துக்கும் வணக்கமுங்கோ. இந்த வீடியோவில் எதை பார்க்கணும்னா, நம்ம 53 மொந்த வாழைக்காடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இலைய எடுத்துட்டாங்க. அந்த காடு ஓடிட்டு இருக்குது. இந்த ஃபீல்டு நாம இருக்குங்களா, லாஸ்ட்டாக ரொட்டாவேட்டர் ட்ரை ஃபீல்டு ரொட்டாவேட்டர் அதுதான் குச்சி போட்டாங்க. அதுக்கு பக்கத்தால் இந்த ஃபீல்டு ஓடிட்டு இருக்குது. ஓடுறது பார்த்தீங்கன்னா கிரிப்பர் செகண்டு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 15 வச்சுங்க 5 ஓடிட்டு இருக்குது. போதும், ஏன்னா நம்ம வந்து ரோட்டரி ஸ்பீடு ஆல்ட்ரு பண்ணது. ஸோ இதே போதும். கிரிப்பர் செகண்டுங்க, ஃபினிஷிங் இதுதான். பட்டம் வந்து பெருசாக கட்டலைங்க, கட்டியிருக்காங்க, லைட்டாக மட்டும் கட்டினது. சொன்னீர் இல்லைங்க, தண்ணி கட்டில் பாஞ்ச காடு. ஓர சுற்று வரும்போதும் ஓடிட்டு ஓர சுற்று வெளியே வரும்போது கிரிப்பர் தேர்டில் வெளியே வந்துடுவாங்க. கத்தி பார்த்தீங்கன்னா சத்திமானோட எல் டைப் தான் கத்திங்க, வேறு கத்தி எதுவும் போடல. சத்திமானோட எல் தான் கத்தி. வந்து காலியாக கண்டிஷன். ரோட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரோட்ரி தாங்க. சத்தியமான் டஸ்கர் மட்டும்தான். நார்மல் ஃபீல்டு, வாழை ஃபீல்டு எல்லாத்துக்கும் ஒரே ரோட்ரிங்க. சத்தியமானத்தை பொறுத்த வரைக்கும் பேரிங் லைஃப் நல்லாயிருக்கும். வாழை கொஞ்சம் வெயிட் பார்த்தா குதிக்குது பாருங்க, லைட்டாக குதிக்குது. இந்த வாழைக்கே குதிக்குது, ஆனால் நல்லாயிருக்கும் சத்தியமான பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எடுத்திங்கன்னா ஆயில் கப் டைப் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. மறக்காமல் நம்ம இந்த வீடியோலையும் சொல்கிறது தான், ரொட்டாவேட்டர் பெட்டு போட்டுக்கணும் பாருங்கள். டம்மி சென்சிங்க என்ன குதிக்குது பாருங்கள். இதே அது அந்த பெட்டில் போட்டு புதுசாக அந்த பெட்டு எனதுக்காது ஸ்பீக்கர் லைட் போயிருங்க, அப்புறம் சென்சிங்கே வேலை செய்யாது. அதுக்காக தான் போட்டுக்கேன் பாருங்கள். பட்டா இல்லாங்கட்டி தான் இவ்வளோ தூரம் இறங்கி வருதுங்க. இதே பட்டா இருந்தால் இந்த அளவுக்கு இறங்காதுங்க, இறங்குறதுக்கு விட மாட்டேங்குதுங்க. வாழை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னாங்க, லிவர் ரெண்டையுமே பாருங்க ஃபுல்லாக கீழே இறக்கிட்டுருங்க. மேலே தூக்கி வச்சு ஓடக்கூடாது. பலமாக திரும்புகிற இடத்துலையே தூக்கலாங்க. மற்றபடிக்கு எங்கேயுமே லிவர் தூக்கக்கூடாதுங்க. லிவர் தூக்கினீங்கன்னாவே ரொட்டாவேட்டர் மேலே ஏறிடும், ஜம்பாயிரும். அதே மாதிரிங்க வெட்டாகிற வாழை எந்த அளவுக்கு மண்ணோட மண் கான்டாக்ட் ஆகி வருதுங்க, அப்போ தான் ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா உள்ள சுற்றிக்குங்க. ஃபினிஷிங் பாருங்கள். மண் பார்த்திங்கன்னா இது ஒரு களிமண்ணுக்கும் சேராதுங்க, கலர் மண்ணுக்கும் சேராது. ஒரு வித்தியாசமான மண். மறக்காமல் டம்மி சென்சிங் போட்டுக்குங்க, இல்லைன்னா பெட் லைஃப் போயிடும். அதே மாதிரி க்ளச் ஜாயிண்ட் பெஸ்ட்டுங்க. கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அந்த ஸ்ப்ரங் டேச்சிங் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு க்ளச் ஜாயிண்ட் பெஸ்ட்டுங்க. லோடு போல்ட் போடலாம், போட்டால் உடஞ்சி சீக்கிரம் லோடு போல்ட் கொட்டாகி போயிருங்க. எல் டைப் கத்தி தான் போட்டிருக்குறாங்க, சி டைப் போடல. ஏன்னா நம்மளுக்கு முக்கால்வாசி வெறுங்காடு தான் அதிகம், அதனால தான் எல். வாழை மட்டும் போட்டீங்க அப்படின்னா தாராளமாக சி போட்டுங்க, வண்டிக்குன்னா லோடு இருக்காது. ஃபினிஷிங் பாருங்கள். வாழை ஓட்டுறக்கு வண்டி எடுக்கிற நண்பர்கள் மெயினாக பண்ண வேண்டியது பம்பர் போட்டுக்குங்க. எனக்கு இந்த டைப் சின்னதாக இருந்தால் போதுன்னு போட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பம், எப்படி போடாலும் சரிங்க. அப்புறம் அடியில் அண்டர் கார்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மேலே ஓட்டணும் அவ்வளோ தூரம் ஒட்டி போட்டுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து முட்டி பேர்ந்து விழுந்தாலும் வண்டி லாக் ஆகாது, வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் மெயின் விஷயம் பின்னால் வந்து டம்மி சென்சிங் பெட்டு போட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு ரோட்டரி குதிக்குது இது பண்ணோன்னா இது 11 இன்ச்சு பிளாஞ்சு வருங்க. நீங்கள் வேணால் ஆல்ட்ரு பண்ணி 13 இன்ச்சு பிளாஞ்சு போட்டுக்குங்க. அப்புறம் ரோட்டரி டியூப்பில் வேணால் சாஃப்ட் சொருவிங்க. நான் சொருவிலிங்க, எனக்கு மெயினாக வாழையில் மெயினாக முக்கால்வாசி வெறுங்காடு தான் அதிகமாக ஓடும். தோட்டத்துக்குள்ள ஓடுறங்காட்டி தான் நான் எந்த வேலையும் செய்யலைங்க. சப்போஸ் நீங்கள் வாழை மட்டும் ஓடுனா அந்த வேலை பண்ணிக்கலாம். வாழை மரம் உள்ளே போக பெருசாக இருக்கும், டாப் மட்டத்துக்கு மேலே நிற்கிதுங்க. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் சின்னது, இந்த பக்கம்லாம் இதே வந்து கிரிப்பர் செகண்டில் ஓடுதுங்க. எங்கள் பக்கம் மணிக்கு 2000 ரூபா வாங்குறேங்க. உங்கள் பக்கம் என்ன ரேட்டு ஓட்டுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் போகுதுங்க. 4.25 to 5 இது நார்மல். உங்கள் வண்டி என்ன வண்டி வச்சுருக்கீங்க, வாழை ஓட்டுறீங்க, என்ன மைலேஜ் போகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்குள்ளே போகுது, இதோட கடிசான வாழை ஓட்டிருக்கோம். 6.5 போயிருக்குது. இந்த பக்கம் சிறுசுங்க, அந்த பக்கமாக போல கொஞ்சம் பெருசு. அவ்வளோதாங்க. நம்ம ஜாண்டியில் வாழை ஓட்டுற வீடியோ போட்டாச்சு. பருப்பு பொட்டி ஓட்டுற வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது அப்லோட் பண்ணுறேங்க. கொஞ்சம் புதுசாக போச்சுங்களா, கொஞ்சம் எடிட் பண்ணுறதுல எப்படின்னு தெரியல, அதனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.